ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இப்போ நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த கேமோட பேர் அவுட்லாஸுங்க. இதோட கேம் பிளே பார்ட் 3 விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பார்ட் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு குண்டங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி 2 வாழ்வத்திலிருந்து இந்த பாதாள சாக்கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கும். யாருப்பா அது பாட்டு பாடிட்டே சந்தோஷமா ஓடுறது? எவ்வளோ ஆனந்தமாக ஓடுது பாருங்க அந்த கரடி. அவனை ஃபாலோ பண்ணலாமா? இருங்க, முதல்ல இந்த கதவை திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது யாரு? Still know it's real. The doctor's dead. You know that, right? Dr. Wernicke died before he even started working here. What kind of experiments does a dead doctor perform on living patients? That's the question. சூப்பரான கொஸ்டின் இவன் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டாக்டர் வெர்னிகா சாகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வேலை செஞ்சுருக்கான். ஆனால் அவன் என்ன விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஷண்ட்டுக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு இவன் கேட்குறான். அதான் ஏதோ வால் ரைடர் அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கிறீங்களா? இது என்னது? அதே தாங்க, அவன் கேட்ட கொஸ்டினை தான் இவனுங்களும் திருப்பி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இந்த ப்ராஜெக்ட் வால் ரைடருங்கிறது ஓகே. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வால் ரைடரில் என்ன விதமான எக்ஸ்பிரிமெண்ட்டை பேஷண்ட்டுக்கு மேற்கொண்டிருப்பாங்க, கொடுத்து இந்த மாதிரி மிருகமாக மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறதா கேள்வி. அது தெரிஞ்சால் இந்த கேமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாங்க, அதையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். இந்த கேமில் யார் வில்லை, யார் அந்த முர்காஃப் நிறுவனம், யார் அந்த வால் ரைடர். இங்கே மேல் வார்டு ஃபீமேல் வார்டுன்னு இருக்குது. முதல்ல ஃபீமேல் வார்டு போயிட்டு வருவோம். ஃபீமேல் வார்டுக்குள்ளே போக முடியல நினச்ச மாதிரியே. ஸோ அப்போ நம்ம மேல் வார்டுக்கு தான் போகணும். இன்னொரு என்னங்க அது? கால் தவறிக்கு இது கீழே விழுந்துட்டானா இல்லை எவனாவது தூக்கி போட்டானுங்களா? இடம் மொத்தமும் ரத்தாராக ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் பிணங்களும் சதைகளும். இங்கே பாருங்க, குடலும் சதையும் அங்கங்கே தெரிச்சு கிடக்குதுங்க. ரொம்ப ரண கொடூரமாக இருக்கு. ஓ ஆஹா, ஏதோ ஒரு மிருகம் சத்தம் கேட்டுச்சுங்க. ஏதோ ஒன்று இங்கேயும் போய்கிட்டு இருக்குங்க. இடம் மொத்தமும் அதிருது பாருங்க. நம்ம பாருங்க எப்படி மூச்சு திறக்க மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்க, மூச்சு நமக்கு எப்படி வாங்குதுன்னு. நம்ம ஏதோ பார்த்து பயந்துட்டோம். ஆனால் என்னன்னு என் கண்ணுக்கு எதுவும் படலைங்க. ஓகே, அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். லெஃப்டா ரைட்டா? ஃபஸ்ட் ரைட் போவோம். கேம் மொத்தமும் ஃபுல்லாக இந்த இருட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் போல தெரியுது. அந்த ஃபாதர்னால இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோங்க. சம்மந்தமே என்னங்க இது? டம்மு டும்முன்னு இடியுது, உடையுது. ரெண்டு டோர் இருக்குது. முதல்ல இதை திறப்போம். இருங்க, இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓஹோ, உங்களை பார்த்து நான் பயப்படல. ஆனால் இங்கே பாருங்களேன், இவன் தோலை உரிச்சு தைச்சிருக்கானுங்க. ஃபுல்லாக மொட்டையடிச்சு விட்ருக்கானுங்க. புடி என்னை பிடிக்கணுமா? இப்போ இருட்டுக்குள்ளே போகிறத நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்மக்கிட்ட 4 பேட்டரி தான் இருக்குது. இதை வச்சு சமாளிக்கணுங்க. ஏதோ ஒன்று இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். தான் அங்கே ஒரு ஹோல் இருக்குங்க. மூச்சு வாங்குதுங்க. எவனோ இங்கே இருக்காங்க. வேண்டாம், நம்ம மேலே போயிடலாம். சீக்கிரம் மேலே ஏறுறா. மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்துல குதிக்கணுமா? இந்த தண்ணிக்குள்ளேயே இறங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். தண்ணிக்குள்ளேயே ஏதாவது ஏணி போகுதுங்க. ஏதோ ஒன்று போகுதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், மியூசிக்கை வச்சே சொல்கிறேன். நமக்கு முன்னாடியோ ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிச்சத்தை காமிங்கடா. அதான் இங்கே ஒரு வெளிச்சம் போகுதுங்க. ஹூ, கமான்.
ஏங்க பாதாள சாக்கடைக்குள்ளே பாதாள சாக்கடை இருக்கும் போல் இருக்குங்க. இங்கே பாருங்க, தொடர்ந்து இருட்டறைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஆஹா, இந்த சங்கிலி சுத்தம் கேட்டால் அந்த குண்டன், ஆமாங்க குண்டதாங்க. இந்த சர்க்குலேஷனில் தான் அந்த குண்டை இருக்கான். எங்கே போகிறதுனே தெரியல, பிச் பிளாக்காக இருக்குங்க. சத்தியமாக கேமரா வச்சு நைட் வெர்ஷனை போட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. குண்டை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்னடா அது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் மக்களே. வேகமாகவும் நம்மளால் போக முடியல. இதுதான் ஸ்பீடு. சங்கிலி சத்தம் கேட்குதுங்க. பாலம் போகுதுங்க. ஏற பார்த்துட்டான். ஜம்ப் பண்ணு. மேலே வருவானா? இல்லைங்க, மேலே வரல. யாருங்க அவன்? பாவம், தலை மேலே கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். என்ன கவலையோ, கதவை சாத்தி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ஸோ மேல் வார்டு இந்த பக்கம் தானா? சரி, இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு, எவ்வளோ வராங்க? இவனும் கத்தி தூக்கிட்டான். அடிச்சிட்டான். டேய், யாரா நீ? யாருங்க இவன்? அடிச்சுட்டு ஓடுறான். தம்பி பாஸ், இந்த பக்கம் தானே வந்தான். பாவம், யாருன்னு தெரியலீங்க. மேல் வார்டு தான். அங்கே பாருங்க தான். இங்கே தான் வழி போகுதுங்க. எங்கடா மேல் வார்டு வச்சிருக்கீங்க? மேலே வருது, கீழே வருது. சாக்கடைக்குள்ள எல்லாமே மேல் வார்டு வச்சிருக்கீங்க. அங்கே பாருங்க, முரட்டால ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டே இல்லடா, யாரா நீ? நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானுங்களா? கதறிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் கதறிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தன் ஓடுனா பாருங்க, அவனை தான் போட்டு எவனோ கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவன் கதை. வாண்டடாக ஓடி போய் செத்துருக்கான் பாருங்களேன். என்னங்க அது குமிஞ்சு கிடக்குது? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த பிணங்கள் குமிஞ்சு கிடச்சது பார்த்தீங்களா? அந்த பிணங்கள் மேலே இருக்க ஈக்களை விட பிணங்கள் அதிகமாக இருக்காமா. மேல் வார்டு எங்கே தான் இருக்குது? இதான் மேல் வார்டா? இதை இங்கே இருக்கு பாருங்க வழி. எங்க இதுக்குள்ளெல்லாம் ரத்தம் வந்திருக்குங்க. இவனோட ரத்தம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் கட்டி வச்சு இவனுங்களை கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியல. அந்த டாக்டர் செத்து போயிட்டாங்கிறானுங்க இல்லையா? அப்போ யார் பண்ணியிருப்பா இதெல்லாம்? இங்கே பாருங்கள், டவுசர்லேயே மூத்திரம் போயிட்டான். கை கால் வாயெல்லாம் கட்டி வச்சா அப்போ டவுசரில் மூத்திரம் போகாமல் இருப்பான். ஃபிங்கர் ஃபர்ஸ்ட், தென் பால்ஸ், தென் டங். அட கடவுளே, எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. அதே தாங்க, நம்ம அங்கே படித்தோம்ல, அது ஒரு செயல்முறையாகவே பண்ணியிருக்கானுங்க. ஸோ முதல்ல வந்து டார்ச்சர் பண்ணுற விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கரை வெட்டிடுவானுங்களாமா. அடுத்தது வந்து அதாங்க அந்த பால்ஸு. அடுத்து வந்து நாக்கு அறுத்துருவானுங்க. இந்த அந்த பக்கம் ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. முதல்ல இங்கே போயிட்டு போயிடலாம். தெரிஞ்ச விஷயந்தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி கதவெல்லாம் பூட்டி இருக்கிறது ஏதோ ஒன்று இருக்கு. பையன் நடுங்கிறான். டம்முன்னு இடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த கதவை யாரு தள்ளிக்கிட்டு இருக்காங்க? இவன் பயந்துட்டாங்க பாவம். ஏதோ ஒன்று உடச்சிட்டு வெளியே வரப்போகுது. எதுக்கும் ரெடியாக இருங்க.
நின்றுச்சு. ஐ திங்க் இந்த கதவை நம்ம தள்ளிட்டு தான் நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இதை இங்கே ஒரு கேமரா இருக்குங்க. ஸோ கேமரா எடுத்து இங்கே நடக்கிற டார்ச்சர் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வழி இருக்கா? இது ஒன்று தான் இருக்குது. இதுவும் அந்த சைடு ஏதோ பேரிகேட்டு போட்டு அடிச்சிருக்கானுங்க. அப்போ நம்ம இதை தள்ளிட்டு தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ரெடி ஆகிக்குங்க. எவனோ இருக்காங்க, அடித்து சொல்கிறேன், இங்கே எவனோ இருக்கான். இங்கே ஒரு வழி போகுது. இருங்க, முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கதவு திறக்கல, சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த கதவும் திறக்கல. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூச்சு வாங்குது அப்படின்னாவே இங்கே ஏதோ ஒரு விபரீதம் இருக்குது. ஒரு பேட்டரி கிடச்சிருச்சுங்க, நல்லது. ஸோ 4 பேட்டரி நம்மகிட்ட இருக்கு. ஐ கான்ட் ஸ்லீப். இதெல்லாம் பேஷண்ட்டை சித்திரவதை பண்ணி வச்சிருக்கானுங்க ஏங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பேஷண்ட் இருக்கானு. இதை இங்கே வழி போகுதுங்க, மேலே ஒரு வழி போகுது. ஓகே, பார்த்து வச்சுக்கலாம். என்னடா அது, இடுப்புக்கு கீழே அவனுக்கு எதுவுமே இல்லைங்க. அதாவது இந்த லெட்டர் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிக் ட்ராகா. இதுவும் ஒரு டாக்டர் தாங்க. அதாவது இவ என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே இருக்க அத்தனை பேஷண்ட்டையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கானாமா. ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லாரும் இறந்துட்டாங்களாமா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணமே இவன் தான். ஏன்னா இவன் ஒரு புது டாக்டர், அதனால் பேஷண்ட்டை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் கற்றுக்கிட்டதுலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பேஷண்ட்னால கிட்னி இல்லாமல் உயிர் வாழ முடியாதாமா. அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஓசியில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை கொண்டிருக்கான் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த பில்லி ஞாபகம் இருக்கா? ஒரு 18 வயசு பையனை நம்ம ஒரு லெட்டரில் படித்த ஞாபகம் இருக்கா? அவனால தான் ப்ராஜெக்ட் வால் ரைடருங்கிற மிஷின் ஃபெயில் ஆச்சாமா. அந்த லெட்டரில் குறிப்பிட்டுருந்துச்சுங்க. இதில் இந்த டாக்டரோட பேர் ரிக் டார்கா. எங்க மியூசிக் வாயமுடு எவ்வளோ வராங்க. தள்ளு. இவனுங்க அதை பார்த்தா ட்வின் மாதிரி இருக்கானுங்க. ட்வின்னா தெரியலீங்க. கமான், சீக்கிரம் கதவை திறடா. போச்சு. கதவை சாத்து. கதவை சாத்துறா. போச்சு, வெட்டுறாங்க. செத்துங்க. எந்த பக்கம் போறதுனே தெரியலீங்க. ஐயோ, கை ஓட மாட்டேங்குது. ஐயோ, போரு. கதவை சாத்து. ஐயோ, செத்தேன். ஆமா, அவசரத்தில் கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஸ்டக்கான மாதிரி ஆகி போச்சு. மறுபடியும் இங்கிருந்தா வருதா? வாய மூடுறா. இவன் தான் கத்தி கூப்பிடுறான். வாண்ட் மீட்டா? அவனுக்கு கறி வேணுமாமாங்க, நம்மளோட கறி வேணுமாமா. விடாத. எந்த பக்கம் தள்ளுறது? ஐயோ, எந்த பக்கம் தள்ளுறது கதவை? இந்த பக்கம் தள்ளணுமா? சீக்கிரம். கமான். உடுக்குல போ. எங்க இங்க ஒருத்தர் இருக்காங்க. போச்சு. ரைட்டா. கபடி. அவ்வளவுதான் மக்களே. நம்மளாம் கபடி பிளேயர் ஆச்சு. விடக்கூடாது. கதவு சாத்து.
டேய் கதவை திறடா. திறந்து இருக்கா? இல்லைங்க இல்லைங்க, இந்த பக்கம் போறதுலே தெரியலீங்க. கைகள் இந்த கதவு, இந்த கதவு. வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. குதிரோ குதிரோ. ஏறு 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 ஏறு. அப்பா தப்பிச்சடா சாமி. வால் ரைடரா? ஓ வராங்க வராங்க. வால் ரைடரா? யாரா வால் ரைடர்? நான் வால் ரைடர் இல்லடா. டே குதிடா கைப்புல. அப்பா சாமி, என்னங்க இவனுங்க? போச்சு. ஓ இதோடய வரானுங்க, இதோடய வரானுங்க. முதல்ல தக்கத்தவா சாத்து. ஆமா சார் காப்பாத்துங்க சார், உடனே காப்பாத்துங்க சார். கதவு திறங்க 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 திறங்க. ஏங்க அந்த ரெண்டு ட்வின்ஸ் நம்மளே வெரி. இவ யாரு? Hey, you're that bullshit priest's guy, aren't you? As a witness or whatever, you must be exhausted. No, let's take a break, huh, buddy? The old 2-martini lunch? Have a little confab, blah, blah. Heavier than you look. A little cardio wouldn't kill you. Okay, here we go, arms and legs inside the car at all times. மக்களே, நாம யாரு என்னங்கிறது இவன் நல்லா கரைச்சி குடிச்சிருக்காங்க. நம்மள அந்த ஃபாதரோட அடியாளான்னு கேட்குறான். ஏங்க அந்த ஃபாதரே யாருன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு வெளியே போய் எஸ்கேப் ஆகிருப்பேன் எப்பயோ. அந்த ஃபாதர் நாய் தேவையில்லாமல் எவ்வளோ பெரிய சிக்கலில் என்னை மாட்டி விட்டுட்டான். கதவு திறந்துருக்கு, கதவு திறந்துருக்கு. கதவு. இவன் யாருன்னு தெரியலீங்க, ஆனா நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கடா கண்ணக்கானா? ரெண்டு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேங்க அவனுக்கு. போச்சு மக்களே, நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போறா. டே விட்றா விட்றா விட்றா. ஓ ஏங்க முன்னாடி துணியை போட்டிருக்கான், பின்னாடி ஒன்றுமே போடலைங்க. அட பாவி, ஒரு அண்டர்வேர் கூட போட மாட்டேன், அதனால தான் மேலே பார்த்த மாதிரி இருக்கேன். ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கானுங்களே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவனுங்க. சார் எங்க சார்? சார் அங்கே பாருங்க, ஒருத்தர் கொள்ளுங்கிறான். அவனை கொள்ளுங்க சார். சார் என்னை விட்டுருங்க சார். Truth be told, I was just tired of licking my own stance. Here we are then. Thanks so much for coming by. We'll begin your consultation in a moment. It'll just need a second to wash up and, movies. And it'll give us a chance to talk. இவன் வேற ஆவுனா திரும்பிக்கிறான். முதல்ல போய் அண்டர்வேரை போட்டுட்டு வரா. டே You know, I'm a bit worried how much time you've been spending with Father Martin. I know, I hope you haven't been letting him confuse you with all his... அந்த நாய்க்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட கான்வர்சேஷனே நடந்திருக்காதுடா. No offense to the man, but I sometimes worry. அந்த என்னது இது? மக்களே, நம்மளை கொடூரமா டார்ச்சர் பண்ண போறான். When people get scared, there's like to turn to God as anything else. God died with the gold standard. We're on to a more concrete faith now. ஐயோ அப்பா, என்னங்க ஒவ்வொரு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து நம்மகிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் யாரா நீ? It's the simplest form, but what happens when all money is gone? ஆஹா மக்களே, ஞாபகம் இருக்கா படிச்சது? முதல்ல ஃபிங்கரு, அடுத்தது பாலு, அடுத்தது டங்கு. Make you believe. கட் பண்ணிட்டா.
Don't pass that on me. There's a lot for you to absorb. There. Better now, right? You understand how we achieved here? We made the consumer into the means of production. This thing is gonna sell itself. எத்தனை ஃபிங்கரை கட் பண்ணாங்க? எங்க மோதிர விரலும் ஆள்காட்டி விரலையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. கமான் கமான் கமான். எவ்வளோ கொடூரம் நடந்தாலும் அந்த கேமராவை எடுக்கிறத நிறுத்துறோமா பார்த்தீங்களா இல்லையா? கேமரா தான் நமக்கு முக்கியம் போல் இருக்குங்க. இங்கே நடந்த அத்தனை அத்துழியத்தையும் நம்ம தட்டி கேட்கணும். ஏண்டா கடைசி வரைக்கும் நம்மளை ஓட விட்டுட்டானுங்களாடா பாவீங்களா, ஒரு கன் எடுக்காத அளவுக்கு. யார் அது? கம் க்ளோஸரா? யாருப்பா நீ? இவன் ஒரு பேஷண்ட் இல்லையாமா, டார்கா மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆமா. ஆஹா மக்களே, இவன் உயிரோடு தாங்க இருக்கான். அப்ப இந்த வெர்னிகாங்கிறவன் இன்னொருத்தங்க, அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். வரானமா வாங்க இங்க ஒழிச்சுக்கலாம். வராங்க. அப்ப இவன் டாக்டர் இல்லைங்க, இந்த டார்காங்கிறவன் டாக்டர் இல்லை, இவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ங்க. இங்க ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான் பாருங்க, அவனை மாதிரி இருந்து எப்படியோ உயிர் வந்திருக்காங்க அவனுக்கு. அவனுக்கு மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட் ஏதோ சக்ஸஸ் ஆகிருக்கும் போல் இருக்குங்க. அதை வச்சு தான் இந்த கொடூரமான நாய் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்கு. நம்மளே தாங்க தேடிக்கிட்டு இருக்கு. Hey, nobody likes a quitter. I see what's happening here. You're bored. You want a little attention. வாங்க இந்த தூட்டு நைஸா போலாம். I'm here for you. I'll give you very special attention. Let's teach you the 7 habits of highly eviscerated people. Yeah. I should have raised you first. அந்த எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். I see what's happening here. கமான் முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். You want a little attention. Perfectly understandable. I'm here. எங்கீங்க சொன்னதே சொல்லி அவனை கொண்டுகிட்டு இருக்கான். லிஃப்டிங் இருக்குங்க. ஆஹா, கீ வேணுமாமா, எலிவேட்டர் கீ வேணும். நான் என்ன நினச்சேன்னா, வெர்னிகாவையும் டார்காவையும் ஒன்றா சேர்த்து வெர்னிகா டார்கான்னு ஒரு பேரை கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வெர்னிகா வேறு, டாக்டர். இந்த டார்காங்கிறவனே டாக்டர் கிடையாது, இவனும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தான். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேஷண்ட் கட்டி வச்சுருந்தா பாருங்க, எங்கேயும் வந்திருக்கோம், மறுபடியும் அதே இடத்துக்கு தானா? டடா. இப்போ நமக்கு அந்த லிஃப்ட்டுக்கான கீ தேவைப்படுதுங்க. அந்த லிஃப்ட்டுக்கான கீயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் மேல் ஃப்ளோர் போக முடியுங்க. கமான், வந்துட்டான். நம்மளை தான் தேடிக்கிட்டு இருக்கான் அவன். இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். மகளே, இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் படித்த ஞாபகம் இருக்கா? அந்த லெட்டரில் என்ன போட்டுருந்துச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரிக் டாகான்னு ஒருத்த போட்டுருந்துச்சுல்ல. இதோ வரான். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வரமாட்டான்னு நினைக்கிறேங்க. இங்கே இருக்க அத்தனை பேஷண்ட்டையும் அறுத்து போட்டு சிகிச்சை பண்ணி ஒரு டாக்டர் மாதிரி டாக்டர் படிப்பை கற்றுக்கிறான் இவன். டாக்டர் மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் டாக்டர் கிடையாது, இவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நாயோட திட்டம் என்னென்னா, அந்த வெர்னிகான்னு இன்னொரு நாய் இருக்குது பாருங்க, செத்துப்போன நாய், அந்த நாயோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறான் இந்த நாய். நான் கூட நினச்சேன், எவன்டா வெர்னிகாவே செத்து போயிட்டான், அப்புறம் எவன்டாவே இதை நடத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் யாரா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இவன் தான் இருந்திருக்காங்க.
அந்த சாவியை என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க. ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேங்க. மனசே வெறுத்து போயிட்டா எங்கடா அந்த சாவியை வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சுற்றி முற்றி இவன் தாங்க வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்குங்க. வா போச்சு. கமான். ஏன் இவன்றது நம்ம தப்பிக்க முடியாதுங்க. இங்கே ஏதாவது ஒரு பெட்டுக்கடையில் ஒழிச்சுக்கலாம் தான். இதில் ஒழிச்சுக்கலாம். வரோம். கத்திரிக்கோளோட சுற்றிக்கிட்டு இருக்கா. ஃபிங்கர் வெட்டியாச்சு. ஃபிங்கர் 2 வெட்டியாச்சு. அடுத்து என்ன? அதில் படித்த ஞாபகம் இருக்கா? நம்மக்கிட்ட தவறோம். ஓடுறோம். போட்டுட்டான். அருவா போட்டுட்டான். கதவை சாத்தி. வேணாம். இந்த பக்கமா? எந்த பக்கம்னு தெரியலீங்க. கடவுளே. இப்போதைக்கு இது மேல ஏறி உட்காந்துடுறோம். அவ்வளவுதாங்க. வழி மாறி வந்துட்டேன். லிஃப்ட்டுக்கு போகிற வழியில் பின்னாடி போக முடியாது. இந்த வழியாக தான் போகணும் நம்ம. ஸோ லிஃப்ட்டுக்கு போகிற வழி அந்த பக்கம் இருக்குது. விடக்கூடாது. எங்கடா அந்த லிஃப்ட் வச்சிருக்கீங்க? இங்கே தாங்க இருக்காங்க. அப்பா லிஃப்ட் ஆன் பண்றா. ஆமா, நம்ம மேலே தானே போகணும். இதெல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கு. போச்சு. செத்தங்க. அவ்வளோதான். லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம மேலே தான் போகணுன்னு பார்த்தீங்களா? இவன் தான் லிஃப்ட்டை கீழே இறங்க வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் சாக மாட்டான்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இடத்தோட நம்ம பார்ட் 3 கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.